வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. அதே காட்டு பாதையில ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்துல குக்கு இன்னொரு காட்சிய கவனிச்சுச்சு. ஒரு பூசாரி ஒரு நல்ல ஆட்டை தன் தோள்ல சுமந்துகிட்டு நடந்துகிட்டு இருந்தார். இந்த ஆடு பூஜைக்காகன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தார். அந்த வழியில 3 திருடர்கள் அதை கவனிச்சாங்க. அந்த ஆட்டை எப்படி எடுக்கலாம்னு அவர்கள் யோசிச்சாங்க. மூவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. முதல் திருடன் பூசாரி கிட்ட வந்து சொன்னான், ஐயா, ஏன் நீங்க ஒரு நாய தோள்ல சுமக்குறீங்க? பூசாரி சிரிச்சு சொன்னார், இது நாய் இல்ல, இது ஆடுன்னு சொல்லிட்டு நடந்தார். சிறிது தூரம் போனதும் 2வது திருடன் வந்து சொன்னான், ஐயா, ஏன் நீங்க ஒரு செத்த கன்ற தோள்ல சுமக்குறீங்க? பூசாரி கொஞ்சம் குழம்பினாலும் இது ஆடுதான்னு சொல்லிட்டு மீண்டும் நடந்தார். அதுக்கப்புறம் 3வது திருடன் வந்து மெதுவா சொன்னான், ஐயா, நீங்க ஏன் ஒரு குரங்க தோள்ல சுமக்குறீங்க? அப்போ பூசாரி ரொம்ப குழம்பி போனார். மூவரும் வேற வேற சொல்றாங்க, நான் தான் தவறா பாக்குறேனான்னு பயந்தார். அந்த பயத்துல ஆட்டை கீழே போட்டு அங்கிருந்து ஓடிட்டார். பூசாரி போனதும் திருடர்கள் ஆட்டை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த குக்கு சின்னதா யோசிச்சுச்சு. ஒரே விஷயத்த பல பேர் சொன்னா உண்மை மாதிரி தோணும். ஆனா அது உண்மையா? அந்த கதையை கேட்ட ஆந்தை அன்போடு சொன்னுச்சு, பல பேர் சொன்னதுக்காக ஒரு முடிவை உடனே எடுக்கக்கூடாது. யாரு என்ன சொன்னாலும் முதல்ல நாம யோசிக்கணும். பயத்துல முடிவெடுக்க கூடாது. அப்புறம் இந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.